பரவாயில்ல, எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்ல ரிசல்ட்டா? நல்லா இருக்கு சார். 15 நாள் சாப்பிட்டுருக்கு சார். நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. சூப்பர். விருப்பத்தன்மைலாம் பிரச்சனை இல்லையா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். இப்ப இயற்கையா நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பு இயற்கையா இது பண்றதுக்கு இந்த மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் இயற்கையை விட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே நீடிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். நானும் ஹாப்பி, ஒய்ஃபும் ஹாப்பி. சூப்பர், எக்ஸலண்டான ஃபீட்பேக். அதாவது உங்களுக்கு சுகர் இருந்து அதுவும் கண்ட்ரோல் ஆகுதான்னு பாருங்க, டெஃபினட்டா கண்ட்ரோல் ஆயிருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா நல்ல ஒரு இந்த ஜெனரேஷனுக்கு இந்த மருந்து நீங்க கொடுக்கறது நல்ல ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப அதே மாதிரி ஒய்ஃபும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நல்லா ஒரு இது நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பா நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. சூப்பர். அப்படிங்கும்போது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா சூப்பரா இருக்கு சார். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. நல்லாவும் இருக்கு. ஒரு இயற்கை அருமருந்து மாதிரி சூப்பரா இருக்கு. நல்ல தூக்கம், அதெல்லாம் சூப்பரா சூப்பரா இருக்கு சார். அது நார்மலா எந்த ஒரு இயற்கை என்ன ஒரு உடம்புல என்ன இருக்கோ அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். சூப்பர். அந்த விரைப்புத்தன்மை கூட சுத்தமர, அதாவது இப்போ இந்த ஒரு மாசத்துல சுத்தமர இல்லாம அப்படியே தோண்டு போன ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதான் மனுஷனுக்கு ஒரு இதா இருந்தது. அப்படிங்கும்போது வெளியிலயும் சொல்லாம பயம், பதட்டம், ஒரு வாழ்றதுக்கே ஒரு மனுஷனுக்கு தைரியம் இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மனசு அப்படி இருக்கு. ஓகே, மனசு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பட் 2 குழந்தை ஒய்ஃப் இருக்கும்போது அது சின்ன வயசு, ஒரு 50 வயசுனா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் ஒய்ஃபை கூட சொன்னேன் சார். ஏன்னா சின்ன வயசுங்கும் போது ஒரு 6 மாசம் கூட கன்டினியூ பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மினிமம் ஒரு 6 மாசம் 3 மாசங்கிறது இந்த 3 மாசம் சேர்த்துக்கோமே. கண்டிப்பா சாப்பிட்ற உணவுப் பொருள் தானே சார். அதே மாதிரி இன்னொன்று சார், இந்த சுகர் இருந்தா கால் வலி வரும் சார். எரிச்சல், கால் வலி, அந்த இதுமே இப்ப இல்ல. சூப்பர். அந்த பிரச்சனையுமே இப்ப இல்ல எனக்கு. எந்த அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா இது சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்பயாவது சுகர் அதிகமாகும் போது அந்த கால் வலி வரும், கால் எரிச்சல் இருக்கும். அந்த இப்ப இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு. சூப்பர் சூப்பர். அப்படிங்கும்போது நம்ம இதுக்காக ஒரு மருந்து வாங்கினாலும் அந்த மருந்தும் அதை வேலை செய்யும் போது அந்த பிரச்சனையும் சரியாயிடுச்சு. சரியா சால்வ் ஆகுது. ஓகே. ஆமா, ஏன்னா கால் வலி ஓகே சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போதும் போல நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா முன்னா இப்போ ஒரு டைம் போனோம்னா மறுநாள் டைம் கூட போவோம். ஆனா இப்ப என்னன்னா 2 டைம். ஓகே, காலை ஈவினிங் அந்த மாதிரி 2 டைம். அப்படி அதானே இயற்கை. ஆமா. அப்படிங்கும்போது இதுவும் நல்லதா தான் எனக்கு. கழிவுலாம் நல்லா வெளியேறும், நல்ல தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. அதான் அந்த ஹீட் ஆகும்போது நமக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு எண்ணெய் வச்சு கொடுத்துருக்கீங்கல்ல, அதான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். சூப்பர் சூப்பர். அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கா? அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார். அது இல்லாம உங்களுக்கு சுகர் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிறக்கமா இருக்கும், கண்ணு கொஞ்சம் மங்களமா தெரியும் அந்த டைம்ல. ஆனா இப்ப அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்ல. கண்டிப்பா சார். இப்ப என்ன 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா அந்த விந்து இருக்குல்ல சார், நல்லா கெட்டி தன்மையா வருது. நல்ல கெட்டி தன்மையா அதிகமான விந்தா நமக்கு வெளியில வருது. அப்படிங்கும்போது இன்னும் சாட்டிஸ்ஃபைடா நமக்கு இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா குழந்தை இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஹெல்த்தியா ஆரோக்கியமா ஒரு குழந்தை பிறக்கும். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நீ கூட ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு 18 மில்லியன். அவருக்கு முன்னாடி ரொம்ப கவுண்ட் கம்மி, இன்னைக்கு 18 மில்லியன். சோ எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அந்த சின்ன ஒரு துதியா இருக்கும். அது முன்னெல்லாம் தெரியாது, தெளிவா தெரியும். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா தெளிவா சூப்பரா தெரியும். அப்புறம் ஒய்ஃபு கூட ஃபீட்பேக் கொடுக்க சொல்லலான்னு பார்த்தேன். சரி. வேண்டாம், போதும், இதுவே போதும். நமக்கு என்னன்னா நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதை மட்டும் நம்பி எல்லாரும் வரப்போறது இல்லை. எங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றது மூலமா வர்றதுதான் பெஸ்ட். நான் நல்லது, எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, ரொம்ப க்ளோஸா நம்ம ஷேர் பண்ணிக்குவோம்ல ஒரு 4-2 ஆள்கிட்ட, அது போதும் நமக்கு. அதுவே பெஸ்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு. அதுதான் எனக்கு என்னன்னா உங்க சுகர் கம்மியாகிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது குறைஞ்சிருச்சு, உங்களுடைய நரம்பு பலமாயிருச்சுன்னா நீங்களே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவுதான். ஆனா இன்னொன்னு அந்த சுகருக்கு போய் ரொம்ப சோம்பேறியா தான் சார் இருந்தேன். சோர்வா இருக்கு, ஏன்னா நமக்கு இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா ஆக்டிவா நம்ம என்ன வேலையை எப்போதும் போல போறோம் வரோம். சூப்பர் ஆக்டிவா இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு சார். சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், உங்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி. நான் தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். வெல்கம். தெரிஞ்சவங்களுக்கு 4 பேர் சொல்லுங்க. கண்டிப்பா சார். நன்றிங்க.